இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கணும்னு நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் நீங்கள் நினைச்சா இப்போ இந்த நிமிஷம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இப்போ கூட நீங்கள் என்கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லிட மாட்டீங்களாங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். பட் நீங்கள் எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. முடிஞ்சு போன விஷயத்த நான் திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியா வராது. அதனால நான் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு உங்கள் முடிவை மாற்றிக்கிறீங்க? நீங்கள் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். அதையும் மீறி நீங்கள் போகணும்னு நினச்சா அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கு அந்த மித்ராவை பத்தி தெரியாதாதே, அதனால்தான் அவ கேட்ட மன்னிப்ப உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்கீங்க.